பிரைஸ் தி லார்ட். 127 நாடுகளை அரசாண்ட ராஜா தான் அகாஸ்வேரு. அவனுடைய அரண்மனையில் அரசனுக்கு அடுத்த அதிகாரத்தில் பொசிஷனில் இருந்தவன் தான் ஆமான். ராஜா அவனுக்கு எல்லா பவரையும் பொசிஷனையும் கொடுத்து உட்கார வச்சிருந்தாரு. அதனால் அரண்மனை வாசலில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கினாங்க. எல்லாரும் அவனை வணங்கணும்னு ராஜாவும் கட்டளையிட்டு இருந்தாரு. ஆனால் மொர்தெகாய்ன்ற யூதன் மட்டும் ஆமானை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ இல்லை. இதை பார்த்த ஆமானுக்கு கோபம் வந்துச்சு. மொர்தெகாயை பழி வாங்கணும்னு நினைச்சான். அவன் யூதனான படியினால மொர்தெகாயை மட்டும் பழி வாங்கினா பத்தாது, தேசமெங்கும் சிதறி இருக்கிற அத்தனை யூதர்களையும் பழி வாங்கணும்னு நினைச்சான் ஆமான். அதுக்காக தந்திரமா பேசி யூத ஜனங்களை அழிக்க ராஜாவோட முத்திரையையும் வாங்கினான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மொர்தெகாய் இரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி அதற்கான காரணத்தை கேட்குறாங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி சொன்னது, முதல்ல ராஜா அழைக்காம ராஜாவை சந்திக்க தனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்பதான் மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து சொல்றாரு, நீ இந்த காலத்துல நீ மௌனமா இருந்த அப்படின்னா சகாயமும் ரட்சிப்பும் யூதருக்கு வேறொரு இடத்துல இருந்து எழும்புன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன்னோட ஜனங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் ஒருவேளை உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலான்னு சொல்றாரு. அதற்கு எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்ட்ட, நீங்க போய் சூசான இருக்கிற எல்லா யூதர்கள்ட்டையும் சொல்லுங்க, உபவாசம் இருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் போய் தைரியமா ராஜாவை போய் சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. அந்தபடி தான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியமா ராஜாவை போய் எஸ்தர் ராஜாத்தி சந்திக்கிறாங்க. கடைசியில் ஆமானுடைய எல்லா திட்டமும் நிர்மூலமாகுது. யூத ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுறாங்க. எந்த மொர்தெகாயை தூக்கில போடணும்னு ஆமான் நினைச்சானோ அதே மரத்துல அவனும் அவன் குடும்பமும் தூக்கி போடப்பட்டுச்சு. இந்த கதையில 2 விதமான கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று மொர்தெகாய், இன்னொன்று எஸ்தர் ராஜாத்தி. இந்த மொர்தெகாய்ன்றவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா, பதவியை பார்த்தோ பவரை பார்த்தோ பயப்படாம தைரியமா தன்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்காத ஒரு நபரா மொர்தெகாய் இருந்தாரு. 2வது எஸ்தர் ராஜாத்தி, தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தான் சேஃபான இடத்துல எல்லா சலுகைகளோட ராணின்ற அந்தஸ்தோட நம்ம இருக்கிறோம், அது போதும்னு நினைக்காம தன்னை சேர்ந்த ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்காக தைரியமா முன் வந்து தான் செத்தாலும் பரவாயில்லைன்னு ராஜாவை சந்திக்க துணிஞ்ச அந்த எஸ்தர் ராஜாத்தி. இவங்க 2 பேரும் இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். இன்றைக்கு நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்துல கூட நமக்கும் நிறைய அநீதிகளை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம சில நேரங்கள்ல பணத்துக்கும் பவருக்கும் பயந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நாம சேஃபா இருந்தா போதும், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைச்சா போதும்னு நம்ம இருந்துடுறோம். ஆனா மொர்தெகாயை போல பணத்தை பார்த்தோ பவரை பார்த்தோ பயப்படாம நம்ம சுய மரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு என்ன, எனக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு அமைதியா இல்லாம தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக போராடின எஸ்தரை போல நாமும் தைரியமா சில நேரங்கள்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீதியும் உரிமையும் எங்கே பறிக்கப்படுதோ அங்கே நிச்சயமா புரட்சி வெடிக்கும். ஆமேன்.